கடன் வாங்குவது சுலபம், ஆனா அதை சரியாக நிர்வகிப்பதுதான் ஒரு கலை. உங்கள் கிரெடிட் ஸ்கோரை தீர்மானிக்கும் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ பற்றி பார்ப்போம். உங்க கிரெடிட் ஸ்கோர் ஏன் கம்மியா இருக்குன்னு தெரியலையா? நீங்க பில் சரியா கட்டினாலும் இந்த ஒரு தப்பு உங்க ஸ்கோரை பாதிக்கும். அதுதான் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த கிரெடிட் லிமிட்ல நீங்க எவ்ளோ பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க கிரெடிட் ஸ்கோர்ல இதுக்கு மட்டுமே 30% முக்கியத்துவம் உண்டு. இதை எப்படி கணக்கிடுறது? யூட்டிலைசேஷன் ரேஷியோ ஈக்குவல் டு மொத்த கடன் பாக்கி பை மொத்த கிரெடிட் லிமிட் இன்டூ 100. உதாரணமா, உங்க லிமிட் 1,00,000 ரூபாய். ஆனா நீங்க 20,000 ரூபாய் கடன் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா உங்க ரேஷியோ 20%. எப்போதும் இத 30%க்கும் கம்மியா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். 10%க்கும் கம்மியா இருந்தா நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஜீனியஸ். இது உங்களுக்கு குறைவான வட்டியில லோன் கிடைக்க உதவும். இதை எப்படி குறைக்கிறது? பில்ல முழுசா கட்டுங்க. ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே பேமெண்ட் பண்ணுங்க. உங்க கிரெடிட் லிமிட்டை அதிகப்படுத்த கேளுங்க. அதிக கடனை தவிர்ப்போம், கிரெடிட் ஸ்கோரை எகிர வைப்போம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு பின்தொடருங்கள்.